மிக சிறப்பாக தலைமையுரையாற்றி சிலம்பம் போல் சுற்றி நம்மை எல்லாற்றையும் ஈர்த்து கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் மற்றும் பட்டிமன்ற நடுவர் மருத்துவர் திரு டி விஜய் ஆனந்த் MBBS MBA அவர்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் சமூகத்திற்கு மிகவும் கேடானது சினிமாவே என்கின்ற தலைப்பில் இந்த பட்டிமன்றத்தில் நான் பேச வந்துள்ளேன். அவனுக்கு இந்த எளிதாக அவன் கவனத்தை திசை திருப்பக்கூடியதாகவும் அவன் அறிவார்ந்த சிந்தனையை அறிவார்ந்த சிந்தனையை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறது. சினிமா ஊடகம் வந்ததிலிருந்து மாணவனுக்கு உறவு போயிடுச்சுங்க. உறவு போயிடுச்சு, உணர்வு போயிடுச்சு, அவனுடைய பாசம் போயிடுச்சு, எல்லா விதமான அறிவும் போயிடுச்சு. இந்த சிலந்திகளை கூட சிறைப்பிடிக்கும், அதை போன்றது சினிமா. அப்ப மாணவர்களுடைய அவன் சிறையில் தள்ளியவாறு அல்லது தனது வலையில் சிக்கியவாறு மாணவர்களை வைத்திருக்கக்கூடிய இந்த சினிமா, அவர்கள் சம்பாதிப்பதற்காக உன்னுடைய பணத்தை முதலீடாக பண்றாங்க. நம்மளுடைய பலருடைய பணம் ஒருவனுடைய பணமாக மாறுகிறது இந்த சினிமாவின் மூலம். ஹீரோ யாரு அப்படின்னா நம்ம அப்பா அம்மா. தினந்தோறும் நினைச்சு பாரு, நீ உன்னுடைய அப்பா அம்மா படும் பாட்டை முதுகெலும்பு உடைய பாடுபடும் உன்னுடைய தந்தையும் முழு வயிறு காணாத உனது தாயும் என்றாவது நீ நினைத்து பார்த்தது உண்டா? மாணவர்களுடைய அறிவார்ந்த திறனையும் சிறந்த அறிவாற்றல் படைப்பாற்றல் திறனை எல்லாம் இங்கே அழியும் நிலையில் இருக்கக்கூடியது எதனால் அப்படின்னா சினிமா தாங்க.